வெல்கம் டு மெஸ்ஸி கிரிக்கெட். நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026 8th மேட்ச் குரூப் பியில் ஜிம்பாப்வே ஓமன் மோதுறாங்க. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். February 9 3 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சிங்களேஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் கொலம்புல தான் இந்த போட்டி. க்ளவுட் கண்டிஷன், மழை இல்லை அப்படிங்கிற ஃபோக்கஸ் தான் ஓவராலாக. அண்ட் சிங்களேஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் ரீசெண்டாக பாகிஸ்தான் நெதர்லாண்ட்ஸ் இடையில இருந்த மேட்ச் நடந்துச்சு, அது நமக்கு தெரியும். நெதர்லாண்ட்ஸ் ஆல் அவுட் ஆனாங்க, பாகிஸ்தான் க்ளோஸ் டு ஆல் அவுட் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்தாங்க. இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக்காக கன்சிடர் பண்ணலாம். ஜிம்பாப்வே ஓமன் அப்படின்னு யோசிக்கும்போது ஓரளவுக்கு மீடியம் ஸ்கோர் எதிர்பார்த்து போகணும். ஜிம்பாப்வே ரீசெண்டாக ஓமனுக்கு எகென்ஸ்டாக வார்ம் அப் மேட்ச்சில் தோற்றுருக்காங்க, அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஓமன் அந்த அளவுக்கு ஃபயரோட விளாண்டாங்க. மெஸ்ஸி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓமன் இந்த டீமில் ஜட்டீண்டர் அண்ட் ஆமிர் கலீம் ஓபன் பண்ணுவாங்க. ஆமிர் கலீம் சில நேரங்களில் பவுலிங் பேஸ்லேயும் எதிர்பார்க்கணும். அண்டு டே மேட்ச்சு இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஹமட் மிர்சா, வசீம் அலி ரீசெண்டாக சூப்பராக பேட் பண்ணார். லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங்கும் இவர்கிட்ட இருக்குது. பவுலிங்கில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் டாப்பில் இருக்கிறவங்கள கன்சிடர் பண்ணோம். முகமது நதீம் முன்னாடிலாம் பவுல் பண்ணார், இப்போ அவ்வளோவா பவுல் பண்ணுறது இல்லை. விநாயக் சுக்லா பாசிபிளாக விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். ரெண்டு பேரும் இருக்கிற பட்சத்தில் மிர்சா சுக்லாவுக்கு வாய்ப்புன்ற பட்சத்தில் சுக்லாவுக்கான விக்கெட் கீப்பிங் சான்ஸ் தான் அதிகம். ஜிடேன் ரமணன்டி சூப்பரான ஆல்ரவுண்டர், நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்கார். நியூ பாலில் நிறைய நேரங்களில் வீசுவார். அண்ட் என்டோரில் வீசுகிற அந்த இடத்துலையுமே நாம் கன்சிடர் பண்ணணும் பவுலிங் பேஸில். சஃபியான் மெஹ்மூத் மிடில் பேஸில் தான் நிறைய நேரங்களில் விக்கெட்ஸ் எடுப்பார், மிடில் பேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர். ரீசெண்டாக ஒரு 3 விக்கெட் ஆல் வார்ம் அப்பில் இருந்ததை பார்த்தோம். ஃபைசல் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட், நியூ பால் அண்ட் எண்ட் ஓவரில் வீசுவார். நல்ல பவுலிங் ஓரளவுக்கு இருக்குது, இருந்தால் கூட சில நேரங்களில் ரன்ஸ் கொடுத்துருவார், அது ஒரு ப்ராப்ளம். நதீம் கான் டீசெண்டான பவுலர், எபிலிட்டி, நல்ல பவுலிங் எபிலிட்டி, குறிப்பாக அந்த மாதிரி கண்டிஷனுக்கு சூட்டபிள் பவுலர். அன்ஆர்த்தடாக்ஸு சக்கீல் அகமது லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ், ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சக்கீல் அகமதுக்கு பதிலாக பாசிபிளாக சொனவல்லிக்கான வாய்ப்பு இருக்குமா? மிடில் பேஸில் பேட்டிங் எபிலிட்டி, ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டை தேவைன்னா எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா முகமது நதீம்கான பவுலிங் கொடுத்தோன்னா கொஞ்சம் பவுலர்ஸ் கவுண்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் அடிஷ்னலாக சொனவல்லை இருந்தால் பேட்டிங் டெப்த் எடுத்துகிட்டு போகலான்னு சக்கீல் அகமதுக்கான வாய்ப்பை குறைச்சிட்டு அப்படி கொஞ்சம் யோசிக்கலாம். இது ஆன் டைமில் பார்க்கணும். ஓவராலாக இந்த 11ங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்குது. ஜிம்பாப்வே முசக்கிவா சூப்பராக பேட் பண்ணார், செம்மையான ஹிட்டிங்கை ஷோ பண்ணார். ரீசெண்டாக அந்த வார்ம் அப்பில் அவருக்கு ஒரு வாய்ப்பு டோனி முன்யாங்கோவுக்கு பதிலாக கிடைக்கலாம், இது பார்க்கணும். கிரீமரை மறுபடியும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? 11ல் ஒரு ஸ்பின்னர் அடிஷ்னலாக வேணும்ன்ட்டு பிராட் ஈவன்ஸுக்கு பதிலாக அவரை கொஞ்சம் கொண்டு வந்தால் கொண்டு வரலாம். பட் ஏற்கனவே ஸ்பின் பேஸில் நிறைய பேர் இருக்காங்க, சிக்கந்தர் ராசா, ரியான் பல், மசகாட்ஸா, இப்படி அதே நேரத்தில் பிரேயன் பண்ண வீசணுன்னாலும் வீசுவார். அப்படிங்கிறதுனால பாசிபிளாக கிரீமருக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக பார்க்குறேன். மாப்போசா டீசெண்டான பவுலிங், நல்ல பவுலிங் கொடுத்துருக்கார் ரீசெண்டாக. அண்ட் மருமானிக்கான வாய்ப்பு இருக்குமா? டாப் ஆர்டரில் மையஸுக்கு பதிலாக யோசிக்கலாம். அண்ட் மையஸ் ரீசெண்டாக ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் கொடுக்குறேன். அண்ட் பவுலிங் பேஸ்லேயும் தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம். ஒரு ஸ்பின்னர் அடிஷனலாக ஆட் பண்ணணுன்னா கூட ஆட் பண்ணலாம். நல்ல சிங்கிளேஸ் கண்டிஷன் ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவர் இருக்கும், அப்படி கொஞ்சம் யோசிச்சா அப்படி ஒரு விஷயத்தை பண்ணலாம். மர்மனியாக இருந்தால் கூட ஆஃப் பிரேக் பவுலிங் பண்ண முடியும். டேலண்டட் எங்கை, அதில் டவுட்டே கிடையாது. விக்கெட் கீப்பிங் பண்ணணுனாலும் அவரை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் பவுலிங் பேஸில் அண்ட் ஓவராலாக ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான். பட் ரீசெண்டாக கன்சிஸ்டண்ட்டாக அந்த பேட்டிங் அவுட்புட் கொடுக்கறது இல்லை, அதனால் மர்மனியை மோஸ்ட்லி வெளியில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை குறிப்பாக பிரெண்டன் டைலரை திருப்பி கூப்பிட்டு வந்திருக்காங்க. பிரெண்டன் டைலர் தெரியும்னு நினைக்கிறேன், 2007 வேர்ல்ட் கப்லேயே விளையாண்டார். 2007 வேர்ல்ட் கப்பில் முதல் போட்டி ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக விளையாண்டாங்க, அதில் ஜிம்பாப்வே ஜெயித்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக பிரெண்டன் டைலர் தான் இருந்தார். 60 ரன்ஸ் அடித்தான்னு நான் கரெக்டாக சொன்னேன்னா அதான் நினைக்கிறேன். 139 140 ரேஞ்சில் தான் ஸ்கோர் பண்ணாங்க. ஜிம்பாப்வே சேஸ் பண்ணி ஜெயித்தாங்க அகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஒரு சூப்பரான அவுட்புட் பிரெண்டன் டைலர்கிட்டேருந்து வந்தது. ஆனால் ஆஸ்திரேலியா டீம் T20யில் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லைனாலும் மற்ற ஃபார்மெட்டில் பெஸ்ட்டாக இருந்தாங்க. அப்படி இருந்து ஜிம்பாப்வே அங்கே பீட் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக பிரெண்டன் டைலர் இருந்தார். நீங்கள் மறுபடியும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஓவராலாக ஜிம்பாப்வேயில் தான் அந்த ஏஜ் அதிகமாக இருக்கிற பிளேயர்ஸ் நிறையா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனிவே பிரெண்டன் டைலர் பென்னட் ஓப்பன் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு. டைலர் இல்லாத பட்சத்தில் மருமானியை தான் அந்த இடத்துல எதிர்பார்த்துருக்கணும். டயான் மையர்ஸு, சிக்கந்தர் ராசாவோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கன்சிஸ்டன்ட் பேட்டிங் முன் அளவுக்கு இல்லை.
ரியான் பர்லோட பேட்டிங் ஹிட்டிங் சூப்பராக இருக்கும், பவுலிங் பேஸ்லேயும் கண்டிப்பாக கன்சிடரபிள். முன்யாங்கோ ஓரளவுக்கு ஃபினிஷிங் ரோலுக்கு சூப்பராக பண்ண முடியும். மெடன்டே ஓரளவுக்கு ஓகே, ஆவரேஜ் தான். மசகாட்ஸா சில நேரங்களில் டீசெண்டான பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டையுமே கொடுக்க முடியும், நல்லா ஹார்டாக ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி. காரவா முசரபானி நிறைய பக்கம் நல்லா விளையாண்டுருக்காங்க அண்டு சூப்பரான பவுலர், டவுட்டே கிடையாது. பிராட் ஈவன்ஸை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. பிராட் ஈவன்ஸ் நல்ல பவுலர், ஓரளவுக்கு ஜிம்பாப்வேக்கு அண்டர் 17 விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, நிறைய T20 பிளாஸ்ட்லாம் வந்து விளையாண்டுருக்காரு, அப்படியும் பார்க்கணும். ஓரளவுக்கு டீசன்ட் டீமு. ஜட்டீண்டர், அமீர் கலீம் ஓரளவுக்கு ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. வசீம் அலியோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து நல்லா இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது டீசன்ட் பவுலிங் யூனிட்டு. ஜிம்பாப்வேன்னு பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸான யூனிட்டு. ஜிம்பாப்வே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். கேப்டன் சாய்ஸுக்குன்னு பார்க்கும்போது சிக்கந்தர் ராசா, ரியான் பர்ல், பிரையன் பென்னட்டு இவங்கெல்லாம் நல்ல சாய்ஸு. சேஃபாக இவங்களெல்லாம் கேப்டனாக சூஸ் பண்ணலாம். அண்ட் அதே நேரத்தில் ரிஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது காரவா முசரபானி எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. அந்த மாதிரி இடத்துல விக்கெட்ஸ் கொஞ்சம் அதிகமாக விடலாம். இந்த மாதிரி அசோசியேட் நேஷன்ஸ் என்ன தான் வார்ம் அப்பில் பெட்டராக விளையாண்டாலும், ஃப்ரீ ஃப்ளோவாக விளையாண்டாலும், இந்த ஸ்டேஜ் வந்து ரெகுலராக கிடைக்கிற ஸ்டேஜ் கிடையாது, வேர்ல்ட் கப் ஸ்டேஜுங்கிறது. ஸோ அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் சொதப்பலாம் ஓமன். ஸோ அப்படி பார்க்கும்போது எண்ட் ஓவர்ஸில் அண்ட் இனிஷியல் ஓவர்ஸில் காரவா முசரபானி விக்கெட்ஸ் எடுக்கலாம். ரிஸ்க் எடுக்கணுன்னா இவங்களை கொஞ்சம் யோசிக்கலாம். அண்ட் இந்த சைடு வசீம் அலி டாப் ஆர்டரில் இருக்கார், ஓரளவுக்கு டே மேட்ச் இந்த மாதிரி இடத்துல ரிஸ்கி கேப்டன் சாய்ஸுக்கு அவங்கள யோசிக்கலாம். அதே நேரத்தில் ரமணண்டி வந்து நல்ல ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி வச்சுருக்காரு, கூடவே எண்டோர் வீசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒரு வேளை ஓமன் ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்ற மாதிரி இருந்தால் ரமணண்டி வந்து ஒரு நல்ல சாய்ஸை நான் பார்க்குறேன். அந்த இடத்துல யோசிக்கலாம் ரிஸ்கி கேப்டன் மாதிரி. ரிஸ்கி பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது சாவ் ஃபைசல் நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. ஒரு வேளை அவர் வந்து இருந்தால் இனிஷியல் அண்ட் எண்ட் ஓவர் வீசுறதுக்கான இடத்துல இருப்பார். அப்போது ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓமனில் அவரையும் எடுக்கலாம். நதீம் கான் டீசெண்டான போல ரிஸ்கி அப்படிங்கும்போது ரிஸ்கி பிளேயர் சாய்ஸுக்கு அவரை கொஞ்சம் யோசிக்கலாம். அண்ட் அமீர் கலீமை யோசிக்கலாம். அமீர் கலீமை ஓரளவுக்கு பிக் பண்ணியிருக்காங்க, பட் ஜிம்பாப்வே சைடு நிறைய பேர் பிக் பண்ணுவாங்க. அப்போ ஓமன் சைடு கொஞ்சம் குறைவாக பிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல அமீர் கலீம் டே மேட்ச்சில் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ன்ட்டு ஓவர் அதிகமாக கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.